கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் என்னது மேம்? இவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தலைமுறைக்கான வெல்த் அந்த அளவுக்கான பிராப்தம் இவங்களுக்கு ஜூலையில் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும் வாழ்க்கையில். எல்லாத்தையும் அதிக வேலைகள் அதிக சுமைகளை தாங்கி கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இமோஷனல் பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த யோகத்துக்கு இன்னும் யோகம் சேர்க்கும் விதமாக அவங்களுக்கான கிறிஸ்டல் என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கான கிறிஸ்டல் வந்து அஃபர்மேஷனாக அவங்க டெய்லி காலையில் 11 times ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ். கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் என்னது மேம்? கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தோடைய 11ஆம் வீட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லாபஸ்தானத்தை பார்க்குது. அதான் கும்பமுடைய வீடு. அதனால் அதே மாதிரி தான் இவங்களோட ஜூலை கைடன்ஸும் இருக்குது. இவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, காத்துட்ருக்கு. இவங்க டோர் ஸ்டெப்பில் இவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ண வேண்டியது வரைக்கும் தான் இவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் கண்டிப்பாக ஜூலையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் சேர்த்து வைக்கிற இந்த காசு என்னோட ஜெனரேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெகசியை பில்ட் பண்ணணும். இவங்க தலைமுறைக்கான வெல்த் அந்த அளவுக்கான பிராப்தம் இவங்களுக்கு ஜூலையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் முதல்ல அவிட்டத்துக்கான யூனிவர்ஸ் பிளெஸிங்ஸ். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும் வாழ்க்கையில். எல்லாத்தையும் மறைச்சி நான் பண்ணுவேன், பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். மற்றவங்களுக்கு நான் நல்ல ஹீரோவாக தெரியணும் அப்படின்னா நான் நல்ல விஷயம் தான் பண்ணணும். இந்த மாதிரி இல்லாமல் நான் தைரியமாக எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க மனநிலையில் அவங்க கான்ஃபிடென்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த மாதத்துக்கு அதுக்கான பிராப்தம் அவங்களுக்கு இருக்குது. சதய நட்சத்திரத்துக்கான யூனிவர்ஸ் பிளெஸிங் சொல்லுங்க. சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உழைப்பாளியாக இந்த மாதம் அவங்க புஷ் பண்ணி அதிக வேலைகள் அதிக சுமைகளை தாங்கி கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இமோஷனல் பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம போர் அவுட் பண்ணுறோம், லவ்வை ரொம்ப காமிக்கிறோம், பட் நமக்கு எதுவுமே திரும்பி கிடைக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் எங்கே காமிக்கிறீங்கன்றதுல ஒரு பவுண்டரிஸை ட்ரா பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைலை கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூலையில் அவங்களுக்கு அதுதான் டேரோட அட்வைஸ். ஓகே, ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொட்ட போகிறாங்க சதயம் நட்சத்திரக்காரர்கள். மிகப்பெரிய வாழ்வாங்க வாழ போகிறாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி செஞ்சிட்ருக்க அந்த வேலையே நல்லபடியாக மேலும் மேலும் அதையே நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுலேயே வளர்ச்சிக்கான அறிகுறி எனக்கு இங்கே தெரியுது. புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம், ஆல்ரெடி செய்கிறதையே நல்லா செஞ்சாலே போதும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே ஸ்லோவாக அவங்களுக்கு க்ரோத் ஆகும், நல்லபடியாக சக்ஸஸும் அதில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, செஞ்ச வேலையவே கொஞ்சம் திறம்பட செஞ்சாலே மிகப்பெரிய யோகமான மாதமாக இது இருக்க போகுது. இந்த யோகத்துக்கு இன்னும் யோகம் சேர்க்கும் விதமாக அவங்களுக்கான கிறிஸ்டல் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கான கிறிஸ்டல் கோல்டன் குவார்ட்ஸ். இந்த கோல்டன் குவார்ட்ஸ் ஆஸ் த நேம் டெல்ஸ் இது அபண்டன்ஸ்க்கான கிறிஸ்டல். ஸோ நிறைய வெல்த் வரத்துக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான கிறிஸ்டல் தான் இந்த கோல்டன் குவார்ட்ஸ். இதை அவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை கண்ணுக்கு நேராக வச்சுட்டு அந்த ரிமைண்டர் அவங்களுக்கு வெல்த் அபண்டன்ஸ்னு வந்துட்டே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் லைஃப்பில். ஓகே, மிகப்பெரிய எனர்ஜிக்காக இந்த ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்தினாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரவு காத்திருக்கிறது. எங்களுடைய கும்பம் ராசி நேயர்களுக்காக ஒரு சின்ன அஃபர்மேஷனும் ஒரு சின்ன கைடன்ஸும் கொடுங்க. ஓகே, அஃபர்மேஷனாக அவங்க டெய்லி காலையில் 11 times ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ், ஐ அட்ராக்ட் வெல்த், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் வரவேற்கிறேன், இந்த வெல்த்தை நான் வரவேற்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ஓப்பனாக அவங்க வரவேற்கணும், ஓப்பன் ஆர்ம்ஸில். அப்போ தானே ஒரு ஹாப்பினஸோடு அதுவும் வரும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அஃபர்மேஷனாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு தியானம். ஷுவர். ஸோ கும்பராசி நேயர்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க, உங்கள் கண்ணை முடிக்கோங்க. உங்களுடைய டெய்ல் ஆஃப் த ஸ்பைனல் கார்டை முனையிலேருந்து ஒரு ரூட் வளர்கிற மாதிரி லாங் ரூட், ஒரு ட்ரீயோட ரூட்ஸ் எப்படி படர்ந்து வளருமோ அதே மாதிரி அதுவும் படர்ந்து
1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரேடியஸை கவர் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பெரிய ட்ரீ இது, நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய ட்ரீ. உங்ககிட்டேருந்து இந்த ரூட்ஸ் வளர்ந்து நேராக சென்டர் ஆஃப் தி எர்த் வரைக்கும் இந்த ரூட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ஸ் பூமி தாயோடைய எனர்ஜியோட கனெக்ட் ஆக போது பூமி தேவதை கிட்டேருந்து உங்களுக்கு எனர்ஜி, அபண்டன்ஸ், வெல்த், வளம் எல்லாமே பெருக போகுது. உங்களுடைய தலையை லைட்டாக மேல் நோக்கி பார்த்து உங்களுக்கு பிடித்த இஷ்டமான கடவுளை மேலே நினச்சிக்கோங்க. இல்லைனா சிவபெருமான் மேலே இருக்க மாதிரி நினச்சிட்டு சிவபெருமான் கையில் இருந்து ஒரு ஒளி உங்களை நோக்கி வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒளி உங்களுடைய 3rd ஐ சக்ரா அது வழியாக உங்களுடைய நெற்றிக்கண் வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக பரவுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒளி பரவ பரவ மேலும் மேலும் அபண்டன்ஸ், நிறைய பணம், வளம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெருக போகுது, நிலச்சி நிற்க போகுது. அதுக்காக இந்த லைட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. இந்த எனர்ஜி உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி உங்களை சுற்றி ஒரு ஆரா மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஆரா அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ஆரா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கோ அந்த அளவு அட்ராக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் பணம் நிறைய வரப்போகுது. நிறைய சந்தோஷம், பீஸ் எல்லாமே வரப்போகுது. சிவபெருமான் கையிலேருந்து வர இந்த ஒளி ஒரு இன்ஃபைனைட் லைட், அதுக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. அந்த அளவுக்கு அபண்டன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணுமோ, 2 minutes இந்த ரிச்சுவலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தினைக்கும் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அபண்டன்ஸ் நம்ம நோக்கி வருது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கும்பம் ராசினியர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.